பொள்ளாச்சி பாலியல் வழக்குல ஒரு அதிரடியான தீர்ப்பை நீதிமன்றம் கொடுத்திருக்கு. 9 குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை. 2019ல அண்ணா என்ன அடிக்காதீங்க, அண்ணா என்ன அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு பயந்து போய் கத்துற வீடியோ வெளியாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கு ஒரு முக்கியமான வழக்கா பார்க்கப்பட்டுச்சு. அந்த ஒரு பெண் மட்டும் பாதிக்கப்படல, 8 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க ஒரு 9 பேரு கூட்டா சேர்ந்து பெண்களை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து அதை வீடியோ எடுத்து வச்சு அவங்கள தொடர்ந்து மிரட்டி பணம் வாங்குறது, அது மட்டும் இல்லாம அவங்கள துன்புறுத்துறது, இப்படியாக ரொம்ப நாளா இதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு வழியா ஒரே ஒரு பெண், ஒரு தைரியமிக்க ஒரு பெண் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இன்னைக்கு அந்த வழக்கு வெற்றி பெற்றிருக்கு. 6 ஆண்டுகள் ஆனாலும் கூட இது ஒரு முக்கியமான வழக்கா பார்க்கப்பட்டிருக்கு. இவ்வளோ டைம் எடுத்து இதை செய்ய வேண்டிய தேவை கண்டிப்பா இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப 48 பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தர் கூட பிறல் சாட்சியா மாறல. சிபிஐ அவ்வளோ பத்திரமா அந்த சாட்சிகளை முக்கியமா ரொம்ப பாதுகாப்பா வச்சு இந்த விஷயத்த முடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். சாட்சிகள் மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த வழக்குல சாட்சிகள் எதுவுமே மாறாம மக்களுக்கு தேவையான ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் கொடுத்திருக்கு. பெண்களுடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குறியா அமையக்கூடிய சில விஷயங்கள் இனிமே இந்த சமூகத்துல இருக்காது அப்படின்றதுக்கு உதாரணமா இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு.